ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியல் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நீங்கள் விஜய் காவேரியை வந்து பார்க்குறாரு, நான் எனக்கு தெரியும் நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஓ, அப்போ மாமாவை எதிர்பார்த்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க, உடனே இங்கே விஜய் வந்து காவேரியோட கையை பிடிக்கிறாரு. இங்கே பார்த்தியா இன்றைக்கி நாங்கள் எப்படி அடித்து அவங்கள தம்சம் பண்ணிட்டோம் பசுபதி அப்படின்னு சொல்லி காவேரியோட கையை பிடிக்கிறாரு விஜய். விஜயோட கையில் பார்க்குறாங்க காவேரி. அப்போ தான் வந்து விஜய்க்கும் அம்மா போட்டிருக்கிறது தெரிய வருது. எங்க இங்கே பாருங்கள் உங்கள் கை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்லும்போது, என்ன இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறார். இல்லை இது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், பசுபதியை அடிச்சு போட்டோன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதை பற்றி நீ வந்து சந்தோஷமே படமாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி வந்து அம்மா போட்டதே நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இரு டாக்டருக்கு நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோன்னு சொல்லிட்டு டாக்டருக்கு அனுப்பி வைக்க, டாக்டருமே இது வந்து அம்மா தான் சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. பார்த்தீங்களா நான் சொன்னேன் என் பக்கத்தில் நீங்கள் வராதிங்கன்னு சொன்னேன், நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி திட்டுறாங்க. இதுக்கே நீ ஃபீல் பண்ணுற, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அப்படியே அம்மா போட்டிருந்தா தான் இப்போ என்ன தப்பு, பரவாயில்ல விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரியால் தாங்க முடியல. இப்போ என்னன்னால நீங்கள் கஷ்டப்பட போகிறீங்களா, இப்போ தான் எனக்கு சரியாக இருக்குது, இனிமேல் உங்களுக்கு சரியாக அது ஒரு வாரம் ஆகும். ஐயோ எப்படி இப்போ யார் உங்களை பார்த்துக்குருவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜய் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்னு சொல்கிறாரு. இங்கே காவேரி சொல்கிறத விஜய் காதலே வாங்கலை, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே இங்கே காவேரியும் சரி நான் உங்கள் கூட வந்து ஏதாவது தங்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் கெஸ்ட் ஹவுஸ் போயிடுறேன், இங்கே இருக்கிறது கரெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு விஜய்னு சொல்லிடுறாரு. உடனே கெஸ்ட் ஹவுஸ் போக போகிறீங்களா, ஆமாம் இன்னும் 2 நாள் தானே நீங்கள் தங்க போகிறேன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கியிருக்க, அப்படின்னா அங்கே போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லிடுறாரு. உடனே இங்கே காவேரியும் ஒன்றுமே புரியாமல் இங்கே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் இங்கே அப்பளத்தையெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அம்மா. நிறைய ஆர்டர் வந்திருக்குடி, ஆனால் வந்து நம்மளால் செய்ய தான் முடியல, இவங்க வேற ஒழுங்காக தேய்க்கவும் மாட்டுறாங்க வேலைக்கு வச்சுருக்கிற ஆட்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியோட அம்மா சொல்ல, என்னம்மா சொல்கிறேன், ஆமாடி அவங்களுக்குலாம் எப்படி பண்ணணுன்னே தெரியல, நம்ம எப்படி மிஷின் வாங்குறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. உடனே காவேரி எத்தனை அதுக்கெலாம் நிறைய செலவாகுமேடே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதெல்லாம் வந்து நம்ம லோன் போட்டுக்கலாம், அதுவும் நிறைய மானியம் வேறு கொடுப்பாங்க. மானியம்லாம் வேறு கொடுப்பாங்களா, ஆமாம் நம்ம எல்லோரும் லேடிஸில், அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது மானியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. உடனே அப்போ அதை முதல்ல பண்ணடி, நிறைய ஆர்டர் வருது, நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கும், முதல்லலாம் ஆர்டர் வர்றதுக்காக நம்ம இது பண்ணிகிட்ருப்போம், இப்போ ஆர்டர் வருது ஆனால் நம்மளால் செய்ய முடியலை, முதல்ல அதுக்கு எதாவது ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே வேலை பார்க்குறதுக்கு ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. அவங்க மேலே போயிடுறாங்க. அந்த நேரத்தில் இங்கே நிவினும் யமுனாவும் வர்றாங்க. நிவினும் யமுனாவையும் பார்த்துட்டு வீட்டில் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. இங்கே யமுனா வந்து நான் காஃபி போடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போக இங்கே யமுனா பக்கத்தில் கங்காவும் போய் நிற்கிறாங்க. அந்த டைமில் இங்கே நிவின் மட்டும் தனியாக இருக்கா. இங்கே காவேரி போயிட்டு எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே யமுனாவே திரும்பி பார்க்குறாங்க நிவின். ஏன்னா யமுனாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், யமுனா இங்கே பொழந்து கட்டிடுவா, நிவின் என்ன தெரியும்ல, கொஞ்சம் பயந்துக்கிட்டே அவர் சரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. அதை வந்து நம்ம யமுனா நோட் பண்ணிகிட்ருக்காங்க. காவேரியும் நிவினும் வெளியே போய் பேச இங்கே காவேரி வந்து நிவின்ட்ட அந்த மாதிரி விஜய்க்கு வந்து அம்மா போட்டிருக்கு நிவின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன காவேரி சொல்கிற, சரி நான் அவர் ஏதாவது போய் பார்க்கணுமா, ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை அதுக்கெலாம் எதுவும் ஹெல்ப் பண்ண வேணாம், நான் அவரோட இருக்கணும்னு நினைக்கிறேன், இதனால் எனக்கு அம்மா போட்டிருந்தப்போ அவர் தான் என்னை கவனிச்சிக்கிறாரு, நான் அங்கே போய் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறா. ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது நிவின்க்கு. நிவின் சொல்கிறாங்க, இப்போ நான் என்ன பண்ணணும், நீ இங்கே வந்து அம்மாட்ட ஏதாவது புரிய வச்சு இந்த மாதிரி நான் இதுக்கு போகலான் இருக்கேன், இந்த மாதிரி வெளியில் முகாம் போடுறாங்க, அந்த மாதிரி அப்பள பிஸ்னஸ்லேருந்து முன்னேறதுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு வெளியே போகலான் இருக்கேன், அதனால் நீங்கள் அந்த ஒர்க் ஷாப்புக்கு மட்டும் என்னை அனுப்பி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்ல, சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே சாரதாம்மா வெளியே வர்றாங்க. இந்த மாதிரி காவேரி ஏதோ ஒர்க் ஷாப் போகணுன்னு சொல்கிறாளே, அப்படி போகிறது தான் நல்லது, அப்படி போனால் தான் நிறையா ஆர்டர்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கும், அதே மாதிரி அதை ஆர்டர்ஸை எப்படி நம்ம பண்ணணும் அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் அங்கே தான் கிடைக்கும், இதுக்கெலாம் நீங்கள் போக வேணான்னு சொன்னால் அவள் எப்படி முன்னேற முடியும்னு சொல்லிட்டு இங்கே நிவின் வந்து நம்ம சாரதாவுக்கு சொல்ல, என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க, இந்த டைமில் நான் எப்படி அனுப்ப முடியும், இப்போ தான் இவளுக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, அதெல்லாம் வந்து காவேரி சமாளிச்சுக்கிடுவா, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, ஆனால் காவேரியை நான் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் சொல்கிறாங்க. அந்த டைமில் இங்கே யமுனா ஓடியாந்து வெளியே பார்க்க இங்கே நிவின் வந்து சாரதாட்ட இந்த மாதிரி நான் போய் அவளை பத்திரமா விட்டுறேன், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்கன்னு சொல்ல, என்னது நீங்கள் போய் விடுறீங்களா, நான் குமரனை விட சொல்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க, நான் மட்டும் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் சாரதா யோசிக்கிறாங்க, தம்பிக்கு வேறு தலைவலின்னு சொல்லிட்டு படுத்து கிடக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீங்கள் எதுக்கு இவ்வளோ சங்கடப்படுறீங்க, நான் போய் சேஃபாக
கண்டிப்பாக இறக்கி விட்றேன்னு சொல்ல இங்கே யமுனா பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. என்னது இவர் போய் அனுப்பிவிட போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். இதுக்கு தானே இங்கே கூட்டிகிட்டு வந்தது இவர், அதனால தான் இந்த பக்கமே தலை வச்சு படுக்காமல் இருந்தேன். மறுபடியும் இவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே பார்த்துட்ருக்காங்க. யமுனா பின்னாடி வந்து நிற்கிறாங்க. என்னடி இங்கே வந்து இங்கே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவுக்கு புரியுது இவங்க எதையோ ஒட்டி கேட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா வந்துட்டு என்ன என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு டீ எல்லாருக்கும் கொடுக்க உடனே எல்லோரும் டீ குடிக்கிறாங்க. எங்கள் காவேரி வந்து எப்படியோ சாரதாட்ட சமாளிச்சிட்றா. இப்போ அடுத்த வாரத்தில் நம்ம விஜய் கூட இங்கே காவேரி போய் வெளியே இருக்க போகிறாங்க. அதாவது அங்கே கெஸ்ட் ஹவுஸில் இருந்து நல்லா காவேரியும் விஜயும் எப்பவும் போல் ரொமான்ஸ் தான் போல். அடுத்த வாரம் எபிசோட் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக யமுனாவால் ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது. யாருக்கெல்லாம் அந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சோ அவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.